இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்னமா மிகச்சிறப்பான பதிவு? தை மாசம்னாலே நம்மளுக்கு முதல்ல டான மண்டையில் ஒரு மணி அடிக்கணும். தை அமாவாசை பித்திருக்களுக்கான ஒரு சிறப்பான நாள். பித்ரு வழிபாடுகளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னா ஜாதகத்தை கொடுத்தோன்னா நாங்களாம் என்ன சொல்கிறோம்? பித்ரு தோஷம் இருக்குப்பா, என்னப்பா குறை வச்ச பித்திருக்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசையில் மிகச்சிறப்பானது. அதுவும் மகரமே வந்து கர்மராசி. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அமாவாசையை அன்னைக்கு வந்து யார் வந்து இந்த நீத்தார்க்கடமையை ஒரு கொடுக்க போகிறாங்க, அந்த தர்ப்பணம் கொடுக்க போகிறாங்களோ அவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கணும். அதை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அன்றைக்கி காலையில் வந்து சூரிய உதயம் ஆன பின்னாடி, சூரிய உதயம் வந்த பிறகு தான் நம்ம இந்த தர்ப்பணமே கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு மத்தியானம் வந்து படையல். நம்மளுக்கு 12:30 அன்றைக்கி வந்து நம்மளுக்கு யமகண்டம். அப்போ 11:45க்குள்ளே நம்ம வந்து இலை போடலாம். அப்படி இல்லை 1:30 மணிக்கு மேலே தான் போடணும். இந்த தை அமாவாசை, அதுவும் சூரியன் வந்து திக்பலமாகக்கூடிய மகரத்தில் வரக்கூடியது, எல்லா விதமான கர்மாவையும் போகக்கூடியது. இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் பண்ணுற வழக்கம் இல்லை. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாயிடும். அவங்க கணவர்கள்லாம் செய்ய மாட்டாங்க. எங்கள் கணவர் செய்ய மாட்டாருமா, ஆனால் எங்கள் மாமனாருக்கெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. மனக்குறை அவங்க ஒன்றும் சபிக்க போகிறதில்ல. அவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம பிள்ளைகள் மறந்துட்டாங்களான்னு அந்த ஆத்மா ஏங்கும் இல்லையா? அந்த ஏக்கம் வைக்கக்கூடாது. ஏன்னா இறைவன்கிட்ட போய் கேட்குமா, வருமா நம்ம இல்லங்களை தேடி. அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பித்ருலோகத்துலேருந்து அனுப்பி வைப்பாங்களாம். அவங்களுக்கு நம்ம அன்னமும் தண்ணியும் வைக்கும்போது தான் அவங்க பாவ கணக்கே குறையுமா, அவங்களுக்கு மேல் லோகத்துக்கு போகிற வழியே கிடைக்குமா. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. உலகெங்கும் வாழும் ஜோதிடயுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆயத்த சொன்னலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். என்னமா மிகச்சிறப்பான பதிவு? தை மாசம்னாலே நம்மளுக்கு முதல்ல டான மண்டையில் ஒரு மணி அடிக்கணும். தை அமாவாசை பித்திருக்களுக்கான ஒரு சிறப்பான நாள். பித்ரு வழிபாடுகளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னா ஜாதகத்தை கொடுத்தோன்னா நாங்களாம் என்ன சொல்கிறோம்? பித்ரு தோஷம் இருக்குப்பா, என்னப்பா குறை வச்ச பித்திருக்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். வருடத்தில் வரக்கூடிய 3 அமாவாசையில் மிகச்சிறப்பானது. அதுவும் மகரமே வந்து கர்மராசி. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அமாவாசையை விட்டுடலாமா? விடவே கூடாது. இந்த அமாவாசை வருகின்ற 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமையே வருது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையும் வந்துச்சுன்னா ரெட்டிப்பு பலன்கள் அதிகம். அன்றைய வழிபாடு வந்து செய்யும்பொழுது பித்திருக்களுக்கான காரியம் நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்களுக்கு நிறைவான பலன்கள் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அன்று வந்து சூரிய உதயம் ஆன பிறகு நீங்கள் தாராளமாக வந்து நீத்தாருக்கான கடனை செய்யலாம். ஒரு சிலர் தான் வீட்டிலே வந்து எள்ளு தண்ணியை வந்து இறைப்பாங்க. கட்டவரலுக்கு நடுவில் எள்ளு வச்சு தண்ணி வச்சு இறைக்கிறதும் உண்டு. ஒரு சிலர் கோயில் ஆலயங்களை நீர்நிலைகளில் கொண்டு போய் செய்கிறது உண்டு. அதெல்லாம் உங்கள் வசதியை பொறுத்தது. இல்லைம்மா நாங்கள் வீட்டில் ஐயரை கூப்பிட்டு அன்றைக்கி செய்வோன்னா தாராளம் தாராளம் தாராளம். எல்லாம் உங்கள் சூழல் வசதிக்கு ஏற்றார் போல். ஒரு சிலர் வந்து சாதா நெய் எள்ளும் போட்டு வைப்பாங்க. அப்படி இல்லாதவங்க எள்ளை வந்து தோசையில் போட்டு அரைச்சி அதையும் வந்து வைக்கலாம். எப்படிலாம் உங்களுக்கு முடியுமோ அப்படிலாம் வந்து பண்ணலாம். ஒரு சிலர் வந்து காய்கறி பச்சரிசி வாங்கி தானமாக கொடுத்துருவாங்க. அப்படின்னு இந்த நீத்தார் கடமையை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து சிறப்பாக செய்ய முடியுமோ தாராளமாக செஞ்சுருங்க. அன்னைக்கு வந்து யார் வந்து இந்த நீத்தார் கடமையை ஒரு கொடுக்க போகிறாங்க, அந்த தர்ப்பணம் கொடுக்க போகிறாங்களோ அவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கணும். அதை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அன்றைக்கி காலையில் வந்து சூரிய உதயம் ஆன பின்னாடி, சூரிய உதயம் வந்த பிறகு தான் நம்ம இந்த தர்ப்பணமே கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு மத்தியானம் வந்து படையல். நம்மளுக்கு 12:30 அன்றைக்கி வந்து நம்மளுக்கு யமகண்டம். அப்போ 11:45க்குள்ளே நம்ம வந்து இலை போடலாம். அப்படி இல்லை 1:30 மணிக்கு மேலே தான் போடணும். அப்போ என்ன பண்ணால் அந்த முன்னோர்களுக்கு பிடித்த எல்லா விதமான பொருட்கள் படையலில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வைக்கிறது. ஒரு சிலர் சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் போடுவாங்க. ஒரு 3 இலையாக போடுவாங்க. போட்டு எல்லோரும் குடும்பத்தோடு இருந்து அவங்கள வந்து வழிபாடு செய்கிறது. வழிபாடு பண்ணி காக்காய்க்கு சாதம் வைக்கிறது. அன்றைக்கி எல்லாருமே வந்து காக்காயை விரட்டிகிட்டே போயிடுவாங்க. வடை பாயசம்லாம் வச்சுட்டு காக்காய் எடுக்கவே எடுக்காது. இது வேற ஒரு கவலையாக இருக்கும். காக்கா சாப்பாடு எடுக்கலன்னு கவலையப்படாதீங்க. அணில் மற்ற ஜீவராசிக்கு எடுத்தால் கூட அதுக்குரிய பலன் இருக்குது. பசு இருந்தால் பசுக்கு கொடுத்துருங்க, பிரச்சனையே கிடையாது. எந்த ஜீவராசி வருதோ நம்மளுக்கு நாயோ காக்காவோ அணிலோ நம்மளுக்கு மற்ற ஜீவராசி எறும்பு எதுக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அந்த நாளில் ஒரு 4 பேருக்கு வந்து அன்னதானம் கொடுப்பது, ஆடை தானம் கொடுப்பது, என்னென்ன முடியுமோ தாராளமாக கொடுங்க. கொடுக்க கொடுக்க அன்னதானமும் செய்ய செய்ய உங்கள் கர்மா வினைகள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை வாழும் காலத்தில் இருக்கிற பெற்றோரை நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கல செய்யலை, அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குங்க, போய் அவங்கள பார்த்துட்டு வருவது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு போய் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நேரடியாக பார்த்துக்கொள்வது, அவங்க அன்பு தான் அவங்களுக்கு தேவை. அவங்ககிட்ட இருந்து பேசிட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வருவது. அதான் சொல்லுவாங்க,
ஊர்லலாம் எங்கள் பாட்டிலாம் ஒரு சிரிப்பாக ஒரு பழமொழி சொல்லும். ஆமாம், இருக்கும்போது கவனிக்க மாட்டான், செத்த பின்பு செவுத்துக்கு வச்சு ஆளுவான் அப்படின்றாங்க ஆயாலாம். அப்படி வந்து பின்னாடி அந்த மாதிரி ஒரு கலோக்கியல் இதுவாக சொல்லுவாங்க. ஒரு சிரிப்புக்கு ஒரு அது உண்மைதான் அது. இருக்கும்போது பார்க்க மாட்டாங்க. ஐயோ! செத்துட்ட பிறகு அந்த பாவம் வந்து சொல்கிறோம்ல, இந்த பித்ரு தோஷம் கர்மாலாம் வந்துருமான்னு பயந்துக்கிட்டு போய் வைக்கிறது. அப்படி எதுக்கு செய்வாங்க? இருக்கும்போதே பார்த்துட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? அதனால் இந்த தை அமாவாசை, அதுவும் சூரியன் வந்து திக்பலமாகக்கூடிய மகரத்தில் வரக்கூடியது, எல்லா விதமான கர்மாவையும் போக்கக்கூடியது. இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் பண்ணுற வழக்கம் இல்லை. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாயிடும். அவங்க கணவர்கள்லாம் செய்ய மாட்டாங்க. எங்கள் கணவர் செய்ய மாட்றாருமா, ஆனால் எங்கள் மாமனாருக்குலாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நாங்கள் என்னம்மா பண்ணுறோன்னா, படையல் போடுங்க. நான் வெறும் பெண் குழந்தை தாம்மா. எங்கள் கணவருக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியலன்னா, இந்த சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த எள்ளு வச்சு சாதம் வைக்கிறது, எள்ளை போட்டு தோசை சுட்டு வைக்கிறது, இந்த மாதிரி தாராளமாக பண்ணுங்க. ஏழை எளியவருக்கு தானம் கொடுத்துருங்க. அந்த வயசில் யாருக்காரோ அவருக்கு மனசார வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அவங்க ஆத்மா அங்கே வந்து எப்படியோ ஒரு வகையில் வந்து வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லலாம். இல்லைம்மா தூரம் ஆகிட்டேன், நான் எப்படி வந்து எங்கள் மாமனாருக்கெலாம் செய்வேன் அப்படின்னா, அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட வேணாம். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு நெய் ஊற்றிட்டு அது சுத்தமாகிடும். அதனால் வந்து அந்த மாதிரிலாம் ஆயிட்டம் செஞ்சுட்டான்னு எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய இதில் வந்து எதுவுமே இது கிடையாது. எல்லாமே அவங்க மனம் மோந்து வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. இந்த தை அமாவாசையை அனைவரும் தவறாமல் பின்பற்றி அதிகப்படியான பலன்களை பெற்றுக்கொள்ளுங்க. கிரக தோஷங்களே போயிடும். இது வரைக்கும் குழந்தை பிறக்கல, திருமணம் ஆகல, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, என்னதான் குறைன்னு தெரியல, ஜாதகமே டாப்பாக இருக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்கலைனாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க மனக்குறை இருக்கும். மனக்குறை அவங்க ஒன்றும் சபிக்க போகிறதில்ல. அவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம பிள்ளைகள் மறந்துட்டாங்களான்னு அந்த ஆத்மா ஏங்கும் இல்லையா? அந்த ஏக்கம் வைக்கக்கூடாது. ஏன்னா இறைவன்கிட்ட போய் கேட்குமா, வருமா நம்ம இல்லங்களை தேடி அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த பித்ருலோகத்துலேருந்து அனுப்பி வைப்பாங்களாம். அவங்களுக்கு நம்ம அன்னமும் தண்ணியும் வைக்கும்போது தான் அவங்க பாவ கணக்கே குறையுமா, அவங்களுக்கு மேல் லோகத்துக்கு போகிற வழியே கிடைக்குமா. அப்போ நம்ம அன்னம் தண்ணி வைக்கலன்னா அவங்க அந்த மனக்குறையோடே போவாங்களே, அதுதானே நம்மளுக்கு வந்து ஒரு கிரக தோஷமாக வந்து ஜாதகத்தில் அமையுது. அதெல்லாம் இல்லாத அளவுக்கு மனம் உவந்து செய்யுங்க. ஐயோ வழிபடணுமே செய்யணுமேன்னு சொல்லணும். ஆத்மார்த்தமாக வழிபடுங்க. வாழும் நிலையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களால் பார்க்க முடியல, மனைவிக்கு செட் ஆகலை, கணவருக்கு செட் ஆனால் அவங்களை தனியாக வச்சு பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய கண் பார்வையில் வைத்து பார்த்து கொள்ளுங்க. இந்த அமாவாசையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.